உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவனேய செல்வர்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்குகிறேன். பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை விளக்குவது. சேக்கிழார் அது அவருடைய குடிப்பெயர். சேக்கிழார் என்பது பெற்றோர் இட்ட பெயர் அருண்மொழித்தேவர். சேக்கிழாரிடம் சோழ அரசன் பெரிய புராணத்தை இயற்றுகின்ற பொறுப்பை தந்துவிட்டான். இவ்வளவு பெரிய பொறுப்பை எவ்வாறு நாம் செய்வது என்று கொஞ்சம் மனம் கலங்கிய நிலையில் சிதம்பரத்திற்கு வருகிறான். எம்பெருமான் நடராஜ பெருமானை மனம் ஒன்றி வழிபட்டு நிற்கும் போது ஒரு ஒலி கேட்கிறது. அந்த ஒலி உலகெல்லாம் என்பது. இறைவனே அடியெடுத்து கொடுத்தான். உடனே பாட ஆரம்பித்தான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற அந்த வாழ்த்து பாடலில் உள்ள எழுத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் சரியாக 63 வரும். இது ஒன்றே சேக்கிழார் 63 நாயன்மார்களை பற்றி பாடப்போகிறார் என்பதை உணர்த்தி விடுகிறது. சேக்கிழார் திட்டமிட்டு 63 எழுத்துகள் வர வேண்டும் என்று பாடவில்லை. அது இறைவன் அமைத்த அமைப்பு அவ்வாறு அமைந்தது. அந்த 63 நாயன்மார்களுள் ஒருவர்தான் சண்டேஸ்வர நாயனார். நாம சிவன் கோயிலுக்கு போயிருப்போம். அப்ப பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது சண்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு போர்டில் எழுதியிருப்பாங்க. அவர் எப்போதும் தெற்கு நோக்கித்தான் இருப்பார். ஒரு சின்ன சந்நிதியாக இருக்கும். நாம் அதுக்கு பக்கத்தில் போட்டு ஒரு கையத்தை லேசாக தட்டிட்டு வந்துடுவோம். ஏன் செய்கிறோம் என்ன அது பலருக்கும் தெரிவதில்லை. அந்த சண்டீஸ்வரரை வழிபடுவது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இன்று சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாற்றை மிக சுருக்கமாக முதலில் காணவிருக்கிறோம். சோழ மன்னர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது 5 ஊர்களில் ஏதாவது ஒரு ஊரில் முடிசூட்டிக் கொள்வார்கள். அந்த 5 ஊர் என்ன தெரியுங்களா? ஒன்று காவிரிப்பம்பட்டினம், இன்னொன்று திருவாரூர், இன்னொன்று உறையூர் திருச்சி, இப்போ திருச்சியோடு சேர்ந்துருக்குது உறையூர். அப்புறம் சேஞ்சலூர். இந்த சேஞ்சலூர் தான் சண்டேஸ்வர நாயனார் பிறந்த ஊர். சேஞ்சலூர், கருவூர் இப்போது கரூர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது இல்லையா, கரூர். அது சோழ மன்னர்களின் ஆட்சிக்குரிய மிகப்பெரிய தலைநகரமாக ஒரு காலத்திலே விளங்கியது. இந்த 5 ஊர்ல ஏதாவது ஒரு ஊர்ல தாங்க சோழ மன்னர்கள் அந்த காலத்தில் முடிசூட்டி இருக்கிறாங்க. இந்த சேஞ்சலூர்ல எச்சதத்தன் ஒரு அந்தணர் இருந்தார். அவருடைய மனைவி பெயர் பவித்திரை. இவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு விசார சர்மர் அப்படின்னு பெயரிட்டார்கள். இந்த சேஞ்சலூருங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். முருகப்பெருமான் சிவபெருமான் ஆணையிட
அசுரர்களை வெல்வதற்காக, முக்கியமாக சூரபன்மனோடு போரிடுவதற்காக வருகிறான். முதலிலே சூரபன்மனுடைய தம்பியாகிய தாரகனை வென்றான். அதுக்கு பிறகு அப்படியே தெற்கு நோக்கி வருகிறான். மண்ணியாறுன்னு ஒரு ஆறு, மிகப்பெரிய ஆறு. அதனுடைய தென்கரையில முருகன் தங்கினான். அங்கே தங்கி தன் தந்தையாகிய சிவபெருமானை வழிபட்டு வந்தான். சேய் அப்படிங்கிறதுக்கு மகன் என்பது பொருள். சிவபெருமானுடைய மகனாகிய முருகன் வந்து வழிபட்டதனால சேய்ஞலூர்னு பேர் வந்தது. சேய்னா மகன், சிவனுடைய மகன். அந்த சேய்ஞலூர்ங்கிறது கூட இப்படி இருந்திருக்கலாம். சேய் நல்லூர் என்று ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம், இருந்து சேய்ஞலூர் என்று மருவி இருக்கலாம். அதன் பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சியை பார்ப்போம். இந்த விசார சருமருக்கு 7 வயது ஆகியது. ஒரு மாடு மேய்ப்பவர் வந்து ஒருத்தர் இருந்தார் அந்த ஊர்ல. அவர் எல்லா வீட்லையும் உள்ள மாடுகளை, பசுக்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஊருக்கு வெளியே மேய விட்டு, இவரும் மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அந்த மாடுகளை பற்றி கொண்டு வந்து அவரவர் வீடுகளில் ஒப்படைச்சிருவார். ஒரு நாள் மாடுகளை அப்படி ஓட்டிட்டு போறாரு. ஊரை கடக்கல, ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பசுக்களுள் ஒரு பசு, கன்றை ஈன்ற பசு, கண்ணுக்குட்டி வீட்டில் அடங்க நிற்குது. இந்த தாய்ப்பசு கன்றை விட்டு பிரிவதற்கு அதற்கு மனம் இல்லை. ஆனா அந்த மாட்டையும் அந்த மாடு மேய்ப்பவர் பற்றி கொண்டு வருகிறார் மேய்க்க போறதுக்கு. சாப்பாடு வேணும் இல்லையா மாட்டுக்கு. அப்போ அந்த கன்றை ஈன்ற பசு நம்ம பிள்ளையிடமிருந்து நம்மை பிரித்து கொண்டு போகிறானே இவன் அப்படின்னு மாடு மேய்ப்பவரை நினைத்து தலையை ஆட்டிக்கொண்டு மாடு மேய்ப்பவரை முட்டச் சென்றது. உடனே அவன் கையில் ஒரு கோல் இருந்தது. கோல் கொண்டு இந்த மாட்டை அடி அடி என்று அடித்தான். அந்த நேரத்திலே விசார சர்மர் அங்கே வருகிறார். அடிக்கிறத நிறுத்து, இனிமே மாடு மேய்க்கிற வேலை உனக்கு வேண்டாம், நான் அந்த வேலையை பார்த்துக்கிடுறேன்னு சொன்னார். இவன் பார்த்தான், சொல்வதோ அந்தணர் குல சிறுவன். ஆகவே அஞ்சி ஒதுங்கி கோலை அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டான். பசு ஏன் உயர்ந்ததாக இந்து மதத்தில் கருதப்படுகிறது? சிவபெருமானுக்கு உரிய, சிவபெருமானாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அபிஷேக பொருள் 5ஐயும் அது தருகிறது. பசு, பால், தயிர், நெய், சாணம், கோமேயம். சாணத்தில் கோமேயத்தை கலந்து புடம் போட்டு திருநீர் செய்வார்கள். மேலும் பால், தயிர், நெய் அபிஷேகத்திற்குரியது. இந்த 5ஐயும் பசு தருவதால் பசுவை நாம் போற்றுகிறோம். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் இதை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் மறு, அதாவது பசுவுக்கு மதிப்பு ஏன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு, சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்குரிய 5 வகை பொருள்களை தருவதால் பசுவுக்கு சிறப்பு என்று கூறுவார். இவர் மாடுகளை மேய்க்க மண்ணியாற்றங்கரைக்கு அழைத்து சென்றார். மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். இவர் சும்மா இருக்க மாட்டார். இப்பெல்லாம் மாடுகளை மேய்க்க போற வழக்கம் உண்டா இல்லையா அப்படின்னு தெரியல. இது அந்த காலத்து பழக்கம். மாடை மேய்க்க ஒருத்தர் போறாருன்னா அந்த காலத்துல அவர் பொழுதுபோக்கு இருக்கு, புல்லாங்குழல். அங்க நாயன்மார்களில் ஆனாய நாயனார்னு ஒரு நாயனார் உண்டு. பசுக்களை எல்லாம் மேய விட்டு விட்டு இவர் புல்லாங்குழலில் 5 எழுத்தை இசைத்துக் கொண்டே இருப்பார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேற ஒன்றும் செய்யல. அவரு நாடுகளை மேய விட்டு விட்டு 5 எழுத்தை புல்லாங்குழலில் இசைத்துக் கொண்டே இருந்தார்.
அந்த அருளலைகள் எங்கும் பரவின. அந்த தொண்டிற்காகவே சிவபெருமான் அவருக்கு வீடு பேரளித்தார். இங்க மாடு மேய்ப்பவர்கள் இவர் என்ன பண்ணாரு, சும்மா இருக்கல. மண்ணியாற்றங்கரையில மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. மணலால் சிவலிங்கம் அமைத்தார். ஒவ்வொரு பசுவிலிருந்தும் ஒரு மடுவில் மட்டும் பால் கறந்து, அப்படி எல்லா மாட்டிலையும் இருந்தும் ஒவ்வொரு மடுவில் பால் கறந்து குடங்குடமாக வைத்துக் கொண்டார். மணமிக்க பூக்களை, அந்த காட்டு பக்கம் இருந்த பூக்களை சேகரித்து மலர்களை தூவி பாலால் அபிஷேகம் பண்ணி வழிபட்டார். இப்படி பசுமாடுகளிலிருந்து பாலை கறந்து அவர் சிவபெருமானை வழிபட வீட்டிலே பசுக்கள் வழக்கத்திற்கு அதிகமான பாலை தந்தன. எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? இறைக்கிற கிணறுதான் சுரக்கும். இறைவனுக்கு நாம் ஒன்றை கொடுக்க கொடுக்க அது பன்மடங்காக நமக்கு திரும்பி வரும். குசேலர் கண்ணனுக்கு என்ன கொடுத்தாரு? திருநெல்வேலி அல்வாவா கொடுத்தாரு? அல்லது கோயம்புத்தூர் மைசூர் பாபு கொடுத்தாரா? கிழிஞ்ச கந்தை துணியில் அவல் அதைத்தானே கட்டி கொண்டு போய் 3 கைப்பிடி கொடுத்தாரு. உடனே அந்த 3 கைப்பிடி அவலை வாங்கி உண்ட கண்ணன் அவருக்கு ஏகப்பட்ட செல்வங்களை வீட்டில் கொண்டு போய் நிறைத்தானே. அவர் 3 கைப்பிடி அவல் கொடுத்ததற்கு அவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து அவர் வீட்டிலே நிறைத்தான். நானும் தான் கோயிலில் போய் பாலாபிஷேகம், பஞ்சாமிர்தாபிஷேகம் என்னமெல்லாமோ பண்ணி அப்படி முயற்சி பண்ணி பிரயத்தனம் பண்ணி பார்க்கும், நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். நானே காரணம் என்ன? குசேலர் கொடுத்த அவலிலே அன்பு கலந்திருந்தது. நாம் கொடுக்கிற அபிஷேக பொருளிலே கோரிக்கை மட்டும்தான் கலந்திருக்கிறது, அன்பு கலக்கவில்லை. அதனாலதான் இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, தன்னலமற்ற அன்பு. அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அன்பு என்பதை முன்பே பலமுறை விளக்கியுள்ளேன். வேறொரு சந்தர்ப்பத்திலே விளக்கலாம் காலம் கருதி. இவ்வாறு வழிபாட்டு இவ்வாறு இவன் விசார சர்மர் வழிபடுவதை ஒரு நாள் அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் பார்த்துட்டு ஊர்ல போய் எல்லா வீட்டிலையும் இந்த தகவலை சொன்னான். ஆனால் ஒன்றை அன்பர்கள் கவனிக்க வேண்டும். மாடுகள் முன்பு பால் தந்ததை விட விசார சர்மர் இறை வழிபாட்டிற்காக பாலை கறந்த பின்பு அதிகமாக தந்தன. ஆனாலும் அந்தணர்கள் விசார சர்மனின் தந்தையாகிய யச்சதத்தனை கூப்பிட்டார்கள். நடந்ததை சொன்னார்கள். உன்னுடைய மகன் மாடுகளை பற்றி கொண்டு மண்ணியாற்றங்கரைக்கு சென்று பால் கறந்து மணல்ல சிவலிங்கம் செஞ்சு அதுல ஊத்தி வீணாக்கிக்கிட்டு இருக்கான், உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அந்தணர்கள் பொறுக்க வேண்டும், இனி இவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்கிறேன். சரின்னு விட்டுட்டாங்க. அந்தணர்கள் கூறியது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யச்சதத்தன் விசார சர்மருடைய தந்தை விசார சர்மர் பசுக்களை கொண்டு போனதுக்கு பிறகு பின்னாலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு போனாரு. மகன் இருக்கிற இடத்துக்கு போனாரு. அங்கே குரா மரம்னு ஒரு வகை மரம் உண்டு. இப்பெல்லாம் காட்டு பகுதியில் எங்கேயாவது இருக்கலாம், ஊர் பகுதிக்குள்ள குராங்கிற பேரில் மரம் கிடையாது. மரத்தில் மகனுக்கு தெரியாமல் மறைவாக ஏறி இருந்து கொண்டார். பார்க்கிறார், மரத்திலிருந்து விசார சர்மர் ஒவ்வொரு பசுவிலிருந்தும் ஒரு மடு வீதம் பாலை கறந்து குடங்களில் வச்சுக்கிட்டாங்க. பிறகு மண்ணால சிவலிங்கம் செய்தார், மணமிக்க பூக்களை சாற்றினார்.
பிறகு பாலை அந்த குடத்தை எடுத்து குடத்து அருகே போகிறார். அந்த அந்த குடத்தில் உள்ள பாலை எடுத்து அபிஷேகம் பண்றதுக்கு உடனே தந்தை மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். கீழே ஒரு தண்டுனா கம்பு இருந்தது. அதை எடுத்து மகனுடைய முதுகுல அடிச்சார். ஆனால் விசார சர்மர் வழிபாட்டிலேயே மூழ்கி இருந்ததுனால தந்தை முதுகில் அடித்ததை கூட உணரவில்லை. இது சாத்தியமா? சாத்தியம். சான்று இருக்கிறது. காந்தியடிகளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டி இருந்தது. அதற்கு மயக்க மருந்து தர மருத்துவர்கள் முன்வந்தார்கள். அப்பொழுது காந்தி சொன்னார், எனக்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும், நீங்கள் இசையை ஒலிபரப்புங்கள், நான் மனதை இசையில் செலுத்துகிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க. டாக்டர்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரல. இருந்தாலும் காந்தியடிகள் சொல்றாரே அப்படின்னு இனிமையான இசையை ஒலிபரப்பினார்கள். காந்தியடிகள் தன்னுடைய எண்ணம் முழுவதையும் இசையிலே செலுத்தினார். அறுவை சிகிச்சை நடந்தது. நம்மால் இது இயலாது, காந்தியடிகளால் இயன்றது. இவ்வளவு பெரிய ஒன்றும் வேண்டாங்க, சின்ன உதாரணம். வகுப்புல பாடம் நடக்கு, கடைசி பெஞ்சில் ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். அவங்க வீட்டில் ஒரு உறவினர், நம்ம மாமா வந்திருக்காரு, அதனால வீட்டில் மத்தியானம் சிறப்பு உணவு தயாராகிக்கிட்டு இருக்கு. அவங்க தெரியும் மத்தியானம் என்ன உணவுன்னு. 4வது பீரியடு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. கண்ணு ஆசிரியரை பார்க்குது. அவர் என்ன பாடம் நடத்தினாருன்னே அவனுக்கு தெரியாதே. அப்போ மனம் எங்கேயோ போயிட்டா கண்ணு முன்னால நடக்கிறதே நமக்கு தெரிய மாட்டாங்க. பெரிய உதாரணம் எதுவுமே வேண்டாமே. கம்பர், அவர் சிறு வயதுல சரியா படிக்கல. சின்ன வயசுல தந்தைக்கோ பெருங்கவலை. அவருடைய உறவினர் ஒட்டக்கூத்தர், அவர்கிட்ட படிக்க ஆரம்பிட்டாங்க. படிப்புல ஆர்வம் வந்துருச்சு. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது கூட அன்று ஒட்டக்கூத்தரிடம் படித்ததன் நினைவாகவே அதை யோசிச்சுக்கிட்டு அது அப்படி இப்படின்னு காலையில படித்த அவரிடம் கற்றதன் யோசனையாகவே இருப்பார். கம்பருடைய தந்தைக்கு சந்தேகம், நம்முடைய மகன் படிக்கிறானா இல்லைன்னா படிக்கிறது போல நடிக்கிறானா அப்படின்னு சந்தேகம். இதை நம்ம சோதிச்சு பார்க்கணுமேன்னு ஒரு சோதனை வைத்தார். ஒரு நாள் கம்பர் நண்பகல்ல சாப்பிட வருவதற்கு முன்னால மனைவியிடம் சொன்னார், நீ எனக்கும் நானும் நம்ம மகன் கம்பனும் ஒன்னா தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம், உனக்கு தெரியும். நான் சாப்பிடும்போது எனக்கு நெய் ஊற்று. நம்ம மகனுக்கு நெய் தீர்ந்து விட்டது போல கருதி நீ அடுக்கலைக்கு போய் வேப்பெண்ணையே அவனுக்கு ஒரு ஸ்பூன் ஊத்துனாரு. அப்படியே அவர் செஞ்சான். இவர் காலையில ஒட்டக்கூத்தர் கற்றுக் கொடுத்ததையே மனதில் நினைத்து கொண்டு அப்படியே வந்தவர் அந்த வேப்பெண்ணெய் கலந்த அந்த விளக்கெண்ணெய் கலந்த சோத்தை அப்படியே பிசைஞ்சு உருண்டையா போட்டாரு. இவர் எண்ணம் பூரா படித்த கல்வியில இருந்ததுனால இந்த விளக்கெண்ணெயினுடைய ருசி, வேப்பெண்ணெயினுடைய ருசியை நாக்கு உணர்வு. சாப்பிட்டு போன பிறகு கம்பருடைய தந்தை தன் மனைவியிடம் சொன்னார், நம்முடைய மகன் உலகம் புகழும் அறிஞனாக வருவான்னு சொன்னார். அதனால ஒரு செயலை ஈடுபடுகின்ற பொழுது, முழு மனதோடு ஈடுபடுகின்ற பொழுது பக்கத்திலே என்ன நடைபெறுகிறது என்பதை நம்மால் அறிய முடியாது. உடனே தந்தை அடிச்சதை உணரலன்னு உடனே மேலும் கோபம் பல முறை அடித்தார். அப்பவும் கவனம் சிதறாமல் விசார சர்மர் பூசையிலேயே ஈடுபட்டார். தந்தைக்கு கோபம் வந்துருச்சு. சினம் அதிகமாகும் போது மனிதன் மிருகமாகி விடுவான். உடனே இவர் என்ன பண்ணாரு, அபிஷேகத்திற்காக விசார சர்மர் வைத்த குடத்துல வச்சிருந்த பாலை அப்படி காலிட்டு ஓங்கி ஒரு தள்ளுனாரு. இவர் உடனே குடம் கவிழ்ந்து பாலெல்லாம் சிந்தியது.
அபிஷேகத்திற்கு உரிய பொருள் சிந்திய உடனே இவருடைய கவனம் உலகியலுக்கு வந்துவிட்டதா. எம்பெருமானுடைய அபிஷேகத்திற்குரிய பொருளை சிந்தியது யார் என்று பார்த்தான் தந்தை. தந்தை என எண்ணவில்லை, அபிஷேகத்திற்கு இடையூறு செய்தார் என்ற கருத்துதான் விசார சர்மனுக்கு மேலோங்கியது. உடனே கீழே ஒரு தண்டு, ஒரு கம்பு இருந்தது, கையிலே எடுத்தான் விசார சர்மன். அது உடனே மழு என்ற ஆயுதமாக மாறியது. அவருடைய கால்களை துண்டித்து விட்டார். அபிஷேகத்திற்கு உரிய பாலை எந்த கால் இடறியதோ, சிந்தச் செய்ததோ, அந்த காலை உடனே துண்டித்து விட்டார். தந்தையோ கீழே விழுந்து விட்டார். அதற்கு பிறகு விசார சர்மர், ஐயோ நம்முடைய தந்தை கீழே விழுந்து விட்டாரோ என்று பார்க்கவோ ஒன்றும் செய்யவில்லை. எதுவுமே நடவாதது போல, எதையுமே அறியாதவர் போல பூசையில் ஈடுபட ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் வந்து அன்பு வெளிப்பட அவர் முன்பு நேரடியாக காட்சி கொடுத்தார். ஏன் இவர் காட்சி கொடுப்பதற்கு அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் வச்சிருந்தாரு. அடுத்த வீட்டு பாலை நீ ஏன் அபிஷேகம் பண்ற அப்படின்னு சொல்லி காலால இவர் இடறாரு தந்தை. உடனே காலை துண்டிப்பார். இந்த நிகழ்வுக்காக ஏன் சிவபெருமான் வெளிப்பட்டார்? இதில் பொதிந்திருப்பது மிகப்பெரிய தத்துவம் ஒன்றும் கிடையாது. சிவபெருமான் மீது எவ்வளவு அன்பு விசார சர்மருக்கு இருந்திருந்தால் அபிஷேகப்பாலை கொட்டியது தந்தை என தெரிந்தும், தந்தை தாய்ப்பேன் என்று ஔவையார் கூறியிருக்கிறார். தந்தையின் ஸ்தானம் பெரியது, தந்தை இல்லாமல் மகன் பிறக்க முடியாது. அப்பேற்பட்ட தந்தையையும் உதாசீனம் செய்து யாராக இருந்தாலும் சிவ வழிபாட்டுக்கு இடையூறு செய்பவர், தவறானவர் என்று கருதி அந்த பாலை எழுதிய காலை வெட்டிவிட்டு பின்பு எதுவும் நடவாதது போல மனமொன்றி பூசையில் ஈடுபட்டாரே. அப்படியானால் அவர் இறைவன் மீது எவ்வளவு அன்புடையவராக இருந்திருக்க வேண்டும், அவருடைய மனம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காகத்தான் நேரிலே வந்து காட்சி தந்தார். சேக்கிழார் இவரை பற்றி கூறும் பொழுது ஒரு தொடரை பயன்படுத்துகிறார். பத்தி முதிர்ந்த பாலகனார் என்று சொல்கிறார். பாலகன் என்று சொல்லவில்லை, மதிப்பு கொடுக்கிறார். பாலகனார் 7 வயசு தான் ஆகுது. ஞானசம்பந்தர் 3 வயதிலே ஞானம் பெற்றார். இவர் 7 வயதிலே இறைவனோடு ஐக்கியமாகிறார். பக்தி முதிர்ந்த பாலகனார். அந்த பக்திக்காக 6 விகுதி கொடுத்து சிறப்பிக்கிறார். பாலகனார் என்ன செஞ்சாரு? சிவபெருமானை கண்டாராம். கண்டு தொழுது, சேக்கிழாருடைய வாக்கு, பக்தி முதிர்ந்த பாலகனார் கண்டு தொழுது, சிவபெருமானை கண்டு தொழுத உடனே என்ன நடக்கு? இப்போ அல்வான்னா ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், திருநெல்வேலி போயிருக்காரு, அல்வா வாங்கி அப்படி ருசிச்சு சாப்பிட்றாரு. உடனே என்ன நடக்கும்? மனம் சந்தோஷப்படும். அதே மாதிரி பக்தி முதிர்ந்த பாலகனார் கண்டு தொழுது மனம் கழித்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய மனம் கழிப்படைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், மனதில் ஒரு பரவசம் உண்டாக வேண்டும், மனதில் ஒரு இன்பம் உண்டாக வேண்டும், ஒரு சொல்ல முடியாத, ஒரு இனம் புரியாத உணர்வு வர வேண்டும். அதுதான் வழிபாடு என்பது. அந்த வழிபாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடம் மனம் ஒன்ற வேண்டும். இவர் விசார சர்மர் சிவபெருமான் மீது மனம் ஒன்றி வழிபட்ட காரணத்தினால்தான் தந்தை பலமுறை அடித்த போது கூட என்ன நடக்குன்னே தெரியல. ஆனால் பூசைக்கு இடையூறாக பாலை கொட்டிய போது உலகியலுக்கு வந்து விடுகிறார். இதுவும்
எல்லாம் சிவபெருமான் மீது அவர் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடுதான். பத்தி முதிர்ந்த பாலகனார் கண்டு தொழுது மனங்கழித்து பாத மலர்கள் மேல் விழுந்தாரு. சிவபெருமான் திருப்படிகள் மேல விழுந்து கும்பிட்டார். சிவபெருமான் அவரை கையை பிடிச்சு தூக்குறாரு. தூக்கி பேசுறாரு. சேக்கிழார் வாக்கு, நம்பொருட்டால், அதாவது எனக்காக ஈன்ற தாதை விழ எரிந்தாய். பெத்த அப்பன்னு கூட பார்க்காம அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலை கொட்டினதுனால காலை வெட்டி எரிஞ்ச. அடுத்த தாதை இனி உனக்கு நாம், இனிமே நான் தான்ப்பா உனக்கு அப்பா அப்படின்னு வேற யார்கிட்டையும் சொல்லல சிவபெருமான். சண்டீஸ்வரர் ஒருத்தர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, நான் தான் இனிமே உனக்கு அப்பா அப்படின்னு இருக்காரு. காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றிலே எம்பெருமானுடைய அம்மையார் கைலாயம் செல்கிறார். கைலாயத்தை காலால் மிதிக்க கூடாது என்று கருதி தலைகீழாக கைகளால் ஊன்றி செல்கிறார். அப்பொழுது எம்பெருமான் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மையே என்று அழைக்கிறார். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. மகப்பேறு இன்றி குழந்தை பிறக்காமல் இல்வாழ்க்கையானது முற்று பெறாது. அம்மையாருக்கு மகப்பேறு அமையாததால், குழந்தை இல்லாததால் அவருடைய மனவாழ்வு முற்று பெறாமல் முறிந்து போனது போல் ஆகிவிடக் கூடாதே என்று என்னையே உனக்கு மகனாக தருகிறேன் என்ற கருத்தில் அம்மையே என்று அழைத்தார். இங்கே விசாரசர்மருடைய வரலாற்றில் அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்றார். இனிமே உனக்கு நான் தான்ப்பா உன் அப்பா என்று சொன்னார். அது மட்டுமல்ல, கருணையினால் அந்த 7 வயது குழந்தையை தலையிலிருந்து முதுகு வரை அப்படி தடவி கொடுத்தார். தலையை உச்சி மோந்து மகிழ்ந்து அருளினார். உடனே சேக்கிழார் கூறுகிறார், செங்கண் விடையார் திரு மலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார். இங்கேயும் ஆர்வகுதி கொடுக்கிறார். அங்க பாலகனார் என்கிறார், இங்க சிறுவனார். யாரு? விசாரசர்மர். செங்கண் விடையார் சிவபெருமான், திரு மலர்க்கை தீண்ட பெற்ற சிவபெருமான் தன்னுடைய கையினாலேயே விசாரசர்மரை தடவி தலையிலும் முதுகிலும் தடவி கொடுக்கிறார். அவருடைய கை படுகிறது என்றால் விசாரசர்மர் எத்தனை பிறவிகளில் அவர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செங்கண் விடையார் திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார் சிவ ஒளியின் வடிவாகி தோன்றினார். சிவபெருமான் கைப்பட்ட உடனேயே அவருடைய தோற்றமே மாறிவிட்டார். ஒரு ஒளி மிகுந்த வடிவமாக அவர் மாறிவிட்டார். அதற்கு பிறகு சேக்கிழார் வேறு சிவபெருமான் சொல்வாரு, அண்டர் பிரானும். அண்டர் பிரான்னா சிவபெருமான். அண்டம்னா உலகம், உலகங்களுக்கு தலைவன் சிவபெருமான். அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுபனவும் உனக்கே சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று சொன்னார். சண்டீச பதம் என்பது ஒரு பதவி. சிவபெருமான், உமாதேவி, விநாயகர், முருகன் ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனியே சண்டீச பதம் உண்டு. சண்டீச பதவியில் இருப்பவர்கள் அந்தந்த தெய்வங்களை வழிபடுவோருக்கு வழிபாட்டின் பயன்களை அளிப்பார்கள். சிவ சண்டீச பதத்தில் இருப்பவர் தொனி சண்டர் எனப்படுவார். உடனே சிவபெருமான் தன் சடை மீது இருந்த கொன்றை மாலையை எடுத்து விசாரசர்மருடைய திருமுடியிலே சூட்டி அருளினார். சண்டீஸ்வரர் சிவபெருமானை தொழுது அவர் பின்பே சென்று தேவலோகத்திற்கு சென்று விட்டார். சிவபெருமானோடு எச்சதத்தனும் தன் பாவம் நீங்க பெற்றார். அபிஷேகத்திற்குரிய பாலை வைத்திருந்த பாலை பார்க்குடத்தை காலால் உதைத்தது, தட்டிவிட்டது தவறு.
அந்த தவறுக்குரிய தண்டனையை மகன் காலை வெட்டியதனால் தண்டனையை அனுபவித்து முடித்தாகிவிட்டதே. இத்தகைய விசார சர்மனை பெற்ற தந்தை என்ற காரணத்தால் விசார சர்மரும் அவருடைய சுற்றத்தாரும் விசார சர்மனுடைய இறைவனோடு சேர்ந்து மேலுலகு சென்று விட்டார்கள். இதுல சேக்கிழார் கடைசியாக ஒரு அடியை கொடுக்கிறார். அழகான அடி. தவம் என்றால் என்ன என்று கடைசியிலே சொல்லி முடிக்கிறார். ஈறு இல்லாதார் தமக்கு. ஈறு இல்லாதவர்னா அழிவில்லாதவர். அழிவில்லாதவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். ஈரில்லாதவர் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவம். ஈரில்லாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே மாதவம். இதுக்கு அர்த்தம் என்ன? சிவபெருமானிடம் சிவபெருமான் மீது அன்பு செலுத்திய அடியார்கள் செய்ததெல்லாம் தவமாகும். சிவபெருமான் மீது பக்தி கொண்ட அடியார்கள் செய்த செயல்களெல்லாம் தவம். கண்ணப்ப நாயனார் தம் கண்ணை பெயர்த்தெடுத்து சிவபெருமான் கண்களில் அப்பினார், அது தவம். சிறு தொண்டர் இறைவன் வந்திருக்கிறது இறைவன் தெரியாது. பைரவர் கோலத்தில் சிவனடியார் வேடத்தில் வந்திருக்காரு இறைவன். ஒரு சிவனடியார் கேட்டாருன்னு சிவனடியார் வடிவத்தில் வந்த இறைவனுக்காக தன் பிள்ளையே கறி செய்து சமைத்து கொடுத்தாரே, அது தவம். இளையான்குடி மாறன் நாயனாரும் அவருடைய மனைவியாரும் அவங்களுக்கே சாப்பாடு இல்லாம கணவனும் மனைவியும் படுத்திருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு சிவனடியார் வேடத்துல கூட்டு முனையில கதவை தட்டுறாரு. அப்ப அவருக்கு அடியாருக்கு அமுது செய்வதற்காக வயல்ல விதைச்சிருந்த நெல்ல கூடையில வாரி கொண்டு வந்து சமைத்து உணவு அமுது செய்ய முற்பட்டாரே, அது தவம். அப்பூதியடிகள் இறந்த அப்பூதியடிகள் வீட்டுக்கு திருநாவுக்கரசு நாயனார் வந்திருக்கிறார். அவன் பையன் இலை பறிக்க போனவன், சாப்பிட்றதுக்கு இலை பறிக்க போனவன் பாம்பு கொத்தி இறந்துட்டான். இறந்த செய்தி தெரிந்தால் நாவுக்கரசர் அமுதருந்த மாட்டார்னு அவனுடைய உடலை பாயிலே சுற்றி வைத்து விட்டு நாவுக்கரசருக்கு அமுது படைக்க முயன்றார்களே, அது தவம். சிவனடியார்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே தவம் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு செய்தி. நாம் செல்வது சைவ சமய கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும், அம்பிகையின் கோவிலோ முருகன் கோவிலோ விநாயகர் கோவிலோ சிவாலயமாகவோ இருந்தால் அங்கு சண்டீஸ்வரர் சந்நிதி இருக்கும். நாம இறைவனை வழிபட்டதனுடைய பலனை தரக்கூடிய இந்த பவர சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட திருவமுதைத்தான் அவருக்கு படைப்பார்கள். சிவபெருமானுக்கு சூட்டிய மாலையைத்தான் அவருக்கு சூட்டுவார்கள். சிவபெருமானுக்கு அணிவித்த அணிகலன்கள் துணிகளைத்தான் அவருக்கும் சாற்றுவார்கள். ஆகவே நாம் அவரிடம் சென்று அவர் எப்போதும் தவத்தில் இருப்பதால் நம் வருகையை தெரிவிப்பதற்காக மெதுவாக கைதட்டி இன்று இறைவனை வழிபட்டதன் பயனை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வெளியே வர வேண்டும். இந்த சண்டீஸ்வரரை வழிபட்ட பிறகு வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடப்படக்கூடாது. இது வேண்டிக் கொண்டு வருவது எப்படி, எது மாதிரின்னா, ஒரு ஊர்ல ஒரு முதலாளி பணக்காரர் இருக்காரு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு, கடன் கேட்க போறேன். ஐயா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், ஒரு 3 மாதத்துல தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, கணக்கு பிள்ளைட்டு அவன் சொன்னேன்னு வாங்கிட்டு போங்க அப்படிம்பாரு. நான் கணக்கு பிள்ளைட்டு என்ன கேட்கறது அப்படின்னு நினச்சி நான் பாட்டு போகிறேன், அவன் பணம் கிடைக்காது. கணக்கு பிள்ளைட்டு சொன்னாங்க அவங்க முதலாளியை கேட்டு பாருங்க அப்படிம்பாரு. அவர் போய் கேட்பாராமா கொடுக்க சொன்னாரு, கொடுத்துருப்பாரு. இதுதான் வழிபாட்டின் பலனை
நமக்கு தரக்கூடிய அந்த பவரை வந்து சண்டீஸ்வரன் கொடுத்திருக்கிறார். ஆகவே சண்டீஸ்வரர்களை இவ்வாறு நாம் வழிபாட்டின் பலனை அருள வேண்டும் என்று கேட்டுவிட்டு வர வேண்டும். இதுவரை சண்டீஸ்வர நாயனாருடைய வரலாற்றை கண்டோம். 1-2 திருமுறை தொடர்களை இப்பொழுது பார்ப்போம். 2ஆம் திருமுறையில் 102வது பாடல், அதுல ஒரு கருத்து வருது. அரும்பு சேர் மலர்கொன்றையினான் அடி அன்போடு விரும்பி ஏத்த வல்லார் வினையாயின வீடுமே. நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்பது இன்பமா துன்பமா என்பதே கேள்விக்குரியதாக இருக்கிறது. சிலருக்கு துன்பமாக இருப்பது சிலருக்கு இன்பமாக இருக்கிறது, சிலருக்கு இன்பமாக இருப்பது சிலருக்கு துன்பமாக இருக்கிறது. இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் அவரவர் மனதை பொறுத்தது. இப்ப நான் வந்து 10 ரூபாய் அறம் செய்யறேன். அந்த 10 ரூபாய் நான் செஞ்ச அறத்தை எனக்கு 500 ரூபாயா அல்லது 1000 ரூபாயா ஏதோ ஒரு பிறவியில், இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் ஏன்னா திரும்பி வரும். செஞ்சதை அனுபவிச்சாகணும். அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். அந்த வினை வீடுங்கிறாரு, நீங்குங்கிறாரு. எப்ப நீங்கும்? வேற ஒண்ணும் இல்லைங்க. வழிபாடு எப்போதுமே எளிதானது. நாம தான் அதை வருத்தி கஷ்டப்பட்டதாக ஆக்கி கொள்கிறோம். வழிபாடு என்பது மிக மிக எளிமையானது. காலப்போக்கிலே அதை மிக கடினமான செயல்களாக நாம தான் ஆக்கி கொள்றோம். திருப்பதிக்கு போகணும், கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லல. கடன் வாங்கிட்டு தான் திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. உள்ளூர் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போனா போதும். குழந்தைக்கு திருமணம் நடக்கல, தாமதம் ஆகுது. நீங்க வசதி இருந்தா திருமணம் செய்தி போ, கடன் வாங்கிட்டு போகாத. அதுல இன்னொரு விளக்கம் இருக்குது. ஏன் திருமணம் லேட் ஆகுதுன்னா வேற ஒண்ணும் இல்லை. பணக்காரனா வசதி இல்லாத ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு பவுன்ல தாலி வந்து செஞ்சு கூட அடுத்த மாதம் உன் குழந்தைக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக உறுதியாகும். ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பட்சல் எடுத்து கொடுக்கலாமே, அதோட வசதி உடைஞ்சவங்க. அவங்க தரத்துக்கேற்ப எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைய தீர்வு காண்பதற்கு அந்தந்த வழியில அறம் செய்தால் அந்த பிரச்சனை அடிபடும். இதுதான். இதை முதல்ல மனசுல இருத்த வேண்டும். அரும்பு சேர் மலர் கொன்றையினான், அவன் தலையில கொன்றை மாலையை சூடி இருக்கிறானா. விரிந்த பூ இல்ல அரும்பு. இறைவனுக்கு அரும்பு தான் சூட்டணும், விரிந்த பூ சூட்டக்கூடாதான். ஏன் தெரியுமா? விரிந்த அதெல்லாம் இப்ப இந்த காலத்துல ஒண்ணும் நடக்கிறது இல்லை. அதாவது பூ விரிந்த உடனே அதுல வண்டுகள் போய் அமர்ந்து தேனை உண்ணும், எச்சில் பட்ட பூவாகி விடுகிறது. பூ கொய்வதற்கே விதிமுறைகள் உண்டு. குளிச்சுட்டு போகணும், அந்த பூக்குடலை தொப்புளுக்கு கீழே வரக்கூடாது, வாயை துணியில கட்டி செய்யணும், போகணும், பூ பறிக்கணும். இதெல்லாம் போல நடக்கக்கூடிய காரியம் தாங்க. ஆனா ஒண்ணு வேணா செய்யலாம். இன்னைக்கு பூ மாலைங்கிறது தொழிலாகி போச்சு. அந்த கோவிலுக்கு அந்த மாலை கட்டுறவனே பீடி குடிச்சிட்டும் சிகரெட் குடிச்சிட்டு தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பல இடங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க கோயிலுக்கு மாலை சூட்ட போறதா இருந்தா வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க. 2 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவு ஒரு பாட்டில் வச்சுக்கணும், அதில் தண்ணியை வச்சுக்கணும். மாலை வாங்கி கண்டிப்பா அந்த தண்ணியை விட்டு தூய்மைப்படுத்திட்டு தான் கொடுக்கணும். நேரடியாக கொடுக்காதீர்கள். ஏன்னா அவன் பறிக்கவனும் குடிச்சிருக்க மாட்டான், கட்டினவனும் குடிச்சிருக்க மாட்டான். சுத்தமா வந்தானா என்னன்னு நமக்கு தெரியாது. இறைவனுக்கு அணிவிக்கின்ற மாலைக்கு முதல்ல சுத்தமா இருக்க வேண்டாமா? இவ்வாறு செய்வது நல்லா. அரும்பு சேர் மலர் கொண்டையினான் அடி, அவனுடைய திருவடிகளை அன்போடு, அடுத்தது பாருங்க, விரும்பி ஏத்த வல்லார், விருப்பத்தோடு வழிபட வேண்டும். நாகமணி சொன்னாரே நம்ம பிரச்சனை தீருமேன்னு போய் வழிபட்டு பயனில்லை. பிறகு வீரபத்திரன் ஐயா சொன்னாரே போய் வழிபடுவோம்னு சொல்லி வழிபட்டா பயன் இல்லை.
நான் விருப்பத்தோடு போகணும். பையன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்பா வெளியே போறாரு, போகும்போதே சொல்லி அவன் டிவி அவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். சாயந்தரம் அப்பா வெளியே போறாரு, போகும்போது அவர் சொல்றாரு, டே வரும்போதும் வர படிச்சுக்கிட்டே இருக்கணும், நடுவில் டிவி பக்கம் போவோம் எங்கேயும் போவோம் விளையாடுன்னு பார்த்து தொலைச்சிருவேன் பாரு. இவன் சரி சென்று தலையாடிட்டு அவர் போன பிறகு போவே நீர்வாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்பா வர்ற செருப்பு சத்தம் கேட்கும். வந்தோடனே டப்புன்னு டிவி அணைக்காம வைக்காம புத்தகத்தை எடுக்கான். ஒன்ஸ் அப்பாட் டைம் தெர் வாஸ் எ கிங் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கான். படிப்பா யாரும் என்ன வாசிக்கணும் அவனுக்கே தெரியாது. அப்போ விருப்பமின்றி செய்கின்ற எந்த செயலும் அந்த வழங்காது, உருப்படாது. அதனால தான் விரும்பி ஏத்த வல்லார் வினையாயின வீடுமேங்கார். ஒன்றும் இல்லைங்க, மனசார இறைவனை வழிபடும் பொழுது நம்முடைய துன்பம் நீங்கும். இதுதான் இதனுடைய பொருள். அதுக்கு பிறகு இறைவனை பற்றி சொல்லும் போது சொல்வாரு, பாச வல்வினை தீர்த்த பண்பினன். பண்பு என்பதற்கு விளக்க வருது. பண்பு பண்புங்கிற பண்புனா என்ன? பாச வல்வினை தீர்த்த பண்பினன். பாசம்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது பாசம்னா பற்று, பாசம் இதான் தெரியும். பாசங்கிறதுங்க ஆணவம் கண்மம் மாயை. இது மிகப்பெரிய விளக்கம். அது ஒரு நாள் தனியாக இந்த டாபிக்கில் மூணையும் எந்த அளவு விளக்க முடியுமோ விளக்கணும். நம்முடைய பிறவிக்கு காரணம் நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிற ஆணவம் கண்மம் மாயை. இவைகளை நீக்கக்கூடியவன் சிவபெருமான், நீக்கக்கூடிய பண்பை உடையவன். இந்த மூன்று நீங்கிருச்சுன்னா நான் அவனை அடைவோம். அத்தகைய பண்பினன். ஆக பண்புனா என்னன்னா உயிர்களுக்கு அவன் உதவுகிறான் பாருங்க. அதனால ஒருத்தன் பண்புடையவன் யாரை சொல்லணும்? பிறருக்கு உதவுகின்ற குணமுடையவனை, இரக்க குணமுடையவனை பண்புடையவன் என்று கூற வேண்டும்ங்கிறத இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு இன்னும் வழிபாட்டில் ஒன்றை சொல்றாரு, அதை சொல்லி முடிச்சுக்கலாம். நித்தலும் நியமம் செய்து, நியமம்னா வழிபாடு, நாள்தோறும் வழிபட வேண்டும் என்கிறார். கோவில்ல போய் வழிபடுவது நல்லது. ஆனா எல்லா ஊர்லயும் சிவாலயம் இருக்கிறது இல்ல, பெருமாள் கோயில் இருக்கிறது இல்ல, பெரிய பெரிய கோயில் இருக்காது. கவலையே பட வேண்டாம். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னால சாயம் படத்துக்கு முன்னால இருந்து ஓம் நமச்சிவாய 108 தடவை சொல்லுங்க. இது ரொம்ப லேசு. அது கூட முடியலையா, நேராச்சா பரவாயில்ல, நீங்க புறப்பட்டு ட்ரெயின்லயோ பஸ்லயோ போவீங்க, போகும்போது ஒரு 108 தடவை சொல்லிக்கிடுங்க. நேரம் இல்லைங்கிறது இறைவனுக்கு தெரியும். நித்தலும் நாள்தோறும் அந்த வழிபாடு எந்த வடிவிலாவது இருக்க வேண்டும். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி. அவனுக்கு வேண்டியது நீரும் மலரும் தான். இப்போ வீட்டில் சிவலிங்கம் இருக்குது, கல்னால ஒன்று வச்சிருக்கிறோம், கொஞ்சம் தண்ணீர் விடுங்க, பூ விடுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கூட கிடையாது. கவலையப்படாதீங்க. மனசை ஏன் கொடுத்துருக்கான்? நீங்க போறீங்க, ஆபீஸுக்கு போறீங்க, மனசுக்குள்ளேயே கொண்டு வாங்க, ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வாங்க. மனசுக்குள்ளேயே நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, மனசுக்குள்ளேயே 4 பூவை போடுங்க, போதும் ஏற்றுக்கிடுவான் இறைவன். மனமாற செய்வது இது. உங்களுடைய நிலை இறைவனுக்கு தெரியும். பூசலர் நாயனார் மனசுக்குள்ள கோயில் கட்டித்தான 63 நாயன்மார்களில் ஒருவர் இறைவனை அடைந்தாரு. இதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற பழமொழியே பிறந்தது. நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி. அடுத்தது முக்கியம், சித்தம் ஒன்ற வல்லார்க்கு. மனதை இறைவனிடம் பாய விட வேண்டும். மனதை இறைவனிடம் சரணடைய செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா வழிபாடுங்கிறது எச்சதத்தன் பூசையில் இருந்த பொழுது தந்தை அடித்தது கூட தெரியாமல் மனதை இறைவனிடம் ஒன்று விட்டானே,
அதுபோல் அவனை மாதிரி முடியாட்டாலும் அது மாதிரி மனதை ஒன்ற விட முயல வேண்டும். எப்படி அதை ஒன்றை விட முயல்வது? எனக்கு தான் நாள்தோறும் வழிபாடு கூட வீட்டில் செய்ய நேரம் இல்லாமல் பஸ்ஸில் போய் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. எல்லாமே லேசுன்னு நினைச்சா லேசு, கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குங்களா, ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுங்க. ஒரு சேர் இல்லாத வீடு இந்த காலத்தில் இருக்காது. புருவ நடுவை நினைத்து கொண்டு கண்ணை மூடி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நேரமும் சொல்லி பாருங்க. கொஞ்சம் மனம் ஒன்றும் இப்படி பயிற்சி செய்து பக்குவத்திற்கு வந்து விடலாம். எதுவுமே முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியாது என்று நினைத்தால் முடியவே முடியாது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி உயரே செல்வதும் பின்னுக்கு செல்வதும் அவனது மனதை பொறுத்துத்தான். ஆகவே மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பார்கள். மன செம்மைக்காகத்தான் வழிபாடு. யாருக்கு சிவன் அருள் புரிவான் என்பதனுடைய விளக்கம் இந்த 2 தொடர்களில் வருகிறது. நித்தலும் நியமம் செய்து நாள்தோறும் வழிபாடு செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு மனம் ஒன்று வழிபடுபவர்க்கு சிவன் அருளும். 3 கருத்து. நாள்தோறும் வழிபாடு, நீர்மலத்தை நீர் அதாவது திருமுழுக்காட்டணும். திருமுழுக்காட்டுதல்னா தண்ணீரால் இறைவனால ஊற்றணும், மலரை தூவ வேண்டும். இது கிடைக்காத போது நம்ம மனதாலேயே செஞ்சுக்கிடலாம். மனம் ஒன்றி வழிபட வேண்டும். மனம் ஒன்றிருச்சுன்னா கண்ணீர் வந்துருங்க. நீங்க ஒன்றை வச்சு முயற்சியில நம்ம இறங்குறதே இல்லையே. தண்ணீரை இறங்கினா தான் நீச்சல் முடிக்க முடியும். தண்ணீரை இறங்காம கரையில இருந்த நீச்சல் அடிப்பானா எப்படி முடியும்? ஆகவே இந்த 3 வழிகளில் செய்த 3 வழிகளில் 3ஐ செய்யும் போது இறைவனுடைய அருளை பெற முடியும் என்று சேக்கலார் கூறுகிறார். நாள்தோறும் வழிபாடு, நீர்மலர் தூவி வழிபடுதல், மனம் ஒன்று வழிபட வேண்டும். இது 2ஆம் திருமுறையில் 404வது பாடல் இது. அப்புறம் பாச வல்வினை தீர்த்த பண்பினன் என்பது 2வது திருமுறையில் 264வது பாடல். இன்று சண்டீஸ்வர நாயனாருடைய வரலாற்றையும் திருமுறை 2ஆம் திருமுறையிலிருந்து சில கருத்துக்களையும் கண்டோம். அடுத்த வாரம் வேறு ஒரு நாயனார் வரலாற்றையும் திருமுறையில் வரக்கூடிய சிறந்த கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.